ரயில்கள். இந்த உலகத்தோட ஒரு மூலையிலிருந்து இன்னொரு மூலைக்கு மக்கள் பயணம் பண்ணவும், சில மணி நேரங்களுக்குள்ளார நாடு விட்டு இன்னொரு நாட்டுக்கும் இன்னொரு கண்டத்துக்கும் பறக்கவும் வானத்துல பறக்கிற விமானங்களே முதன்மையானதா இருந்தாலும் அதெல்லாம் பெரும்பாலும் பணக்காரர்கள் மட்டுமே அனுபவிக்கிற பயணங்களா தான் இருக்கும். ஆனா கோடிக்கணக்கான சாதாரண மக்களும் பல நூறு கிலோமீட்டர் தாண்டி இன்னொரு இடத்துக்கு போகணும்னா அதுக்கு இந்த ரயில்கள் மட்டும் தான் உதவி செய்யும். குறிப்பா மக்கள் தொகை நிறைஞ்ச இந்தியா, சீனா மாதிரியான தேசங்கள்ல ரயில்கள் தான் முக்கியமான போக்குவரத்து சாதனம். இருந்தாலும் அதுல பயணம் செய்யக்கூடிய பாதைகள் எல்லா இடங்கள்லயும் பாதுகாப்பானதா இருக்கிறதில்ல. அப்படி அசாதாரணமான இருக்கிற உலகத்தோட சில ரயில் பாதைகள் பத்தியும் பிரம்மாண்டமானதா கட்டப்பட்ட பாலங்கள் பத்தியும் தான் இன்னைக்கு நம்ம தமிழ் அல்டிமேட் சேனல்ல பார்க்க போறோம். வழக்கம் போல இன்னைக்கான வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவே தான் இருக்கும். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சதும் கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. அதோட இந்த சேனலை இப்பதான் நீங்க முதல் தடவை பார்க்கறதா இருந்தா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும். வாங்க இப்ப டாபிக் உள்ள போகலாம். ஸ்ரீலங்கா ட்ரெயின் இந்த உலகத்திலேயே மோஸ்ட் பியூட்டிஃபுல்லான ட்ரெயின் ரைட்ல ஒண்ணா. இந்த ஸ்ரீலங்காவோட டீ எஸ்டேட்டுக்குள்ள புகுந்து போற ரயில்களை குறிப்பிட்டு சொல்லலாம். தேயிலை தோட்டம், மூடு பண்ணி சூழ்ந்த காடுகள், மேகங்கள்ல மறையிற பாலங்கள், அதுக்கு இடையில புகுந்து போற ரயில்னு சொல்லி இந்த சூழ்நிலையே தனித்துவமான ஒன்னாதான் இருக்கும். பிரிட்டிஷ் காலனித்துவ ஆட்சி காலத்துல தான் கிராம மக்களை அடிமைகளா யூஸ் பண்ணி எவ்வளவு பெரிய ரயில் பாதைகளையும் பாலங்களையும் உருவாக்கி இருக்காங்க. ஆனா 2004 வருஷம் இந்திய பெருங்கடல்ல உருவான சுனாமி இங்க இருக்கிற ரயில்களையுமே கவுத்து விட்டு 1700 பேர் வரைக்கும் இறந்தும் போயிருந்தாங்க. ட்ராக்ஸ் ஆஃப் டெரர். அலாஸ்கா மற்றும் கனடிய பகுதிகளோட கரடுமுரடான பாதைகளுக்கு நடுவில் உருவாக்கப்பட்ட இருப்பு பாதைகள்ல பயணிக்கிற ரயில்களை தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். 1890களில் இந்த பகுதிகளில் தங்கம் இருக்கிறதா கேள்விப்பட்டு நிறைய பேர் இந்த இடத்தை நோக்கி படையெடுத்தப்போ உருவாக்கப்பட்ட ஆபத்தான ரயில் பாதை தான் இது. பள்ளத்தாக்குகளுக்கு மத்தியில மரத்தூண்கள் மற்றும் இரும்பு உலோகங்களை பயன்படுத்தி பனி உறைஞ்ச கடுமையான குளிர் சூழ்நிலைகளையும் அப்பவே இந்த ரயில்வே ட்ராக்கை உருவாக்கி இருக்காங்க மனிதர்கள். இன்னைக்கும் இந்த ஆபத்தான பாதைகள் வழியா ரயில்கள் பயணம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. த ஹாங்காங் ஜூஹாய் மாச்சு பிரிட்ஜ் 55 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இப்போ நீங்க பாக்குற இந்த பாலம் தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப நீளமான சீ கிராசிங் பிரிட்ஜ். ஹாங்காங்ல உருவாக்கப்பட்ட இந்த பாலம் தண்ணீர் மேல மட்டுமல்ல தண்ணிக்கு அடியிலையும் குறிப்பிட்ட தூரம் போற மாதிரி அண்டர் வாட்டர் டனலோடயே உருவாக்கப்பட்டிருக்கு. கடல் மட்டத்திலிருந்து 50 மீட்டருக்கு கீழே 6.7 கிலோமீட்டர் நீளத்துக்கு இந்த அண்டர் வாட்டர் டனல் பிரிட்ஜை செட் பண்ணிருக்காங்க. அண்டர் வாட்டர் வைப்ரேஷன், எர்த்குவேக்னு சொல்லி எந்த இயற்கை சீற்றம் வந்தாலும் சேதமாகாத அளவுக்கு பிளான் பண்ணி ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் தண்ணிக்கு அடியிலையும் தண்ணிக்கு மேலையும் இந்த ராட்சத பாலம் கட்டப்பட்டிருக்கு. லின் மிங் அப்படிங்கிற சீஃப் என்ஜினியரோட தலைமையில கட்டப்பட்ட இந்த பாலத்தை முழுசா உருவாக்கி முடிக்க மட்டுமே 80,000 டன் அப்படிங்கிற அளவுக்கான ஸ்டீல் மெட்டீரியல்ஸையும் கான்கிரீட்டையும் பயன்படுத்தி இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த அண்டர் வாட்டர் டனலோட 2 பக்க எண்ட்லையும் அதை தண்ணிக்குள்ளார ஆங்கர் பண்ணி நிக்க வைக்கிற விதமா 2 செயற்கையான ஐலாண்டையே கிரியேட் பண்ணிருக்காங்கன்னா பாருங்க சீனர்களோட என்ஜினியரிங் மூளை எந்த அளவுக்கு வேலை செஞ்சிருக்குன்னு. இதுக்காக மட்டுமே 120 ஸ்டீல் சிலிண்டர்ஸ் பயன்படுத்தி இருக்காங்க. மொத்தமா இதை கட்டி முடிக்க 9 வருடங்கள் தேவைப்பட்டிருக்கு. 2018 வருஷம் ஓபன் பண்ண இந்த பிரம்மாண்டமான பிரிட்ஜை பராமரிக்க மட்டுமே ஒவ்வொரு வருஷமும் $30 மில்லியன் அமெரிக்க டாலருங்கிற அளவுக்கு செலவு செய்து சீன அரசாங்கம். இப்ப புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு என்ஜினியரிங் அப்படிங்கிற விஷயம் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான விஷயம்னு. ஆனா நம்ம ஊர்ல இருக்கிற கிறுக்கு முண்டங்களுக்கு தான் என்ஜினியரிங்கோட அருமையே தெரியறதில்ல. என்ஜினியரிங் காலேஜுக்கு போற எவனும் எதையுமே உருப்படியா கத்துக்கிறதே இல்ல. அதை கத்துக்கிற அளவுக்கு அவங்களுக்கு மூளையும் இல்லைன்னே கூட சொல்லலாம். அதோட அதை சொல்லி கொடுக்கிற அளவுக்கு இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான காலேஜுகளுக்கு தகுதி இருக்கிறதில்ல. கொஞ்சம் கூட என்ஜினியரிங்க கத்துக்காம வெளியே வரக்கூடிய இந்த ஆட்டு மந்த கூட்டம் என்ஜினியரிங் படிச்சா வேலை இல்லைங்கிறத மட்டும் எல்லாரும் ஒரே மாதிரி கோரஸா சொல்லுவானுங்க. அதையும் ஏதோ பெருமன்னு நினைச்சு சினிமாவில் சீனா வச்சு பில்டப் எல்லாம் கூட பண்ணுவானுங்க இந்த வீணா போனவனுங்க. இந்த என்ஜினியரிங்கோட அருமை என்னங்கறத சீனாக்காரங்க கிட்ட தான் கத்துக்கணும். அதை கத்துக்க வக்கில்லாத எவனும் என்ஜினியரிங் பக்கமே போக கூடாது. இது தெரியாம சினிமா எடுக்கிற சில எச்சைங்களுக்கு என்னோட இந்த எச்சரிக்கை நல்லாவே உரைக்கும். அதோட இது பத்தின உங்களோட கருத்து என்னங்கறதையும் கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. ஐசாய் பிரிட்ஜ் இந்த உலகத்துல இன்னைக்கு நிலைமைக்கு மிகப்பெரிய கட்டுமானங்கள் எல்லாமே சீனாவில தான் உருவாக்கிட்டு வருது. அந்த வகையில நம்ம அடுத்ததா பார்க்க போற சீனாவோட பிரம்மாண்டம் தான் இந்த ஐசாய் பிரிட்ஜ். உயரமான மலை உச்சிகளை இணைக்கிற விதமா கெட்டியான கண்ணாடி கிளாஸ்னால உருவாக்கப்பட்ட இந்த பிரிட்ஜை தென்கிழக்கு சீன பகுதியில ஹூனான்ல கட்டமைச்சிருக்காங்க. தரைமட்டத்திலிருந்து 336 மீட்டர் உயரத்துல உருவாக்கப்பட்ட இந்த பிரிட்ஜோட கேபிள்ஸ் ஒவ்வொன்றும் 85 சென்டிமீட்டர் தடிமனானது. அதனால ஒவ்வொன்றும் 8 டன்னுங்கிற அளவுக்கான வெயிட்டையுமே கூட தாங்கக்கூடிய அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒன்னாவே தான் இருக்கும். பின்டாங் பிரிட்ஜ் சீனாவில் அமைஞ்சிருக்கிற மற்றொரு பிரம்மாண்டமான பாலம் தான் இந்த பின்டாங் பிரிட்ஜ். 332 மீட்டர் உயரத்தில் கட்டமைக்கப்பட்ட இந்த பாலம் தான் இந்த உலகத்திலேயே மிக உயரமான முழுக்க காங்கிரீட்னாலேயே உருவாக்கப்பட்ட பிரிட்ஜ். 211 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் செலவழிச்சு இந்த ராட்சத தன்மை கொண்ட பாலத்தை கட்டமைச்சிருக்காங்க சீனர்கள். சீனாவில் அமைஞ்சிருக்கிற இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ரேடியோ டெலஸ்கோப்பான FAST டெலஸ்கோப் இருக்கக்கூடிய பகுதி அடையறதுக்கான ஒரு வழியும் இந்த பின்டாங் பிரிட்ஜ் மட்டும்தான். மிக உயரத்துல பசுமையான மலைகளுக்கு நடுவுல மனிதனால உருவாக்கப்பட்ட இந்த பிரம்மாண்டம் சீனாவோட முக்கியமான அடையாளங்களை ஒன்னாவும் மாறி இருக்கு. The Longjiang Suspension Bridge, சைனா
இப்போ நீங்க இந்த வீடியோல பாக்குறது தான் இந்த உலகத்திலேயே மிக நீளமான சிங்கிள் ஸ்பேன் சஸ்பென்ஷன் பிரிட்ஜ். நடுவுல ஒரே ஒரு மெயின் டவரோட 233 மீட்டர் உயரத்துல ரெண்டு பக்கமும் 154 கேபிள்ஸ் தாங்கி நிக்கிற மாதிரி இது பிரம்மாண்டமானதாகவும் ராட்சத தன்மையோடவும் கட்டி முடிச்சிருக்காங்க சீனாவோட யூனான் மாகாணத்துல. இதுவரைக்கும் கட்டப்பட்ட பாலங்கள்லயே உயரமானதும் நீளமானதுமான இந்த சீனாவோட பிரிட்ஜ் மொத்தம் 1196 மீட்டர் நீளமும் 280 மீட்டர் உயரமும் கொண்டது. அது மட்டும் இல்ல, இது யூனான் மாகாணத்துல 9000 கிலோமீட்டர் அளவுக்கான ஹைவே சிஸ்டம் இணைக்கக்கூடிய இணைப்பு பாலமாகவும் செயல்படுது. இந்த பாலம் தான் சீனாவிலிருந்து மியான்மர், லாவோஸ், தாய்லாந்து மாதிரியான மற்ற தேசங்கள் அடையறதுக்கான ஒரு முக்கியமான லிங்கும் கூட. சென்னை டு ராமேஸ்வரம் ரயில்வே பிரிட்ஜ் ஆசிய கண்டத்தில் இருக்கிற ஆபத்தான ரயில் பாலங்கள்ல குறிப்பிடும்படியான ஒண்ணுதான் இந்த சென்னை டு ராமேஸ்வரம் போகக்கூடிய ரயில் கடந்து போற பாம்பன் ரயில்வே பிரிட்ஜ். தமிழ்நாட்டில் இருக்கிற கடல்வழி ரயில் பாலமான இது மண்டபம்ங்கிற ஊரையும் பாம்பன் தீவில் இருக்கிற ராமேஸ்வரத்தையும் இணைக்கிற விதமா உருவாக்கப்பட்டு 1914 வருஷமே திறக்கப்பட்ட ஒரு கடல்வழி பாலம். ஏறத்தாழ 2.5 கிலோமீட்டர் நீளம் இருக்கிற இதுதான் இந்தியாவோட முதல் கடல்வழி பாலமும் கூட. 1988 இந்த பாலத்துக்கு பக்கத்திலேயே ஒரு சாலை போக்குவரத்துக்கான பாதையையும் உருவாக்கி இருந்தாங்க. ஆனா இது கட்டி ரொம்ப வருஷம் ஆகிட்டதுனால கடல் அரிப்பு காரணமாகவும் பாலம் பலவீனம் அடைஞ்சதுனாலையும் 2020 வருஷத்துல இந்த பழைய பாம்பன் பாலத்துக்கு பக்கத்திலேயே இன்னொரு புது பாலமும் கட்ட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் 2022 டிசம்பர்ல பாம்பன் பாலத்தோட ரயில் பயணம் முற்றிலுமா நிறுத்தப்பட்டது. இது பயணம் பண்ண கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ஆபத்தான ரயில் பயணங்கள்ல ஒன்னாவே தான் இருந்துட்டு வந்தது. இந்த கடல் பாலத்துல கப்பல்கள் வந்து போறதுக்கு வசதியா நடுவுல திறக்கிற மாதிரி கத்திரி வடிவத்துல தூக்குகள் கூட வடிவமைக்கப்பட்டிருந்தது. கடந்த காலங்கள்ல இந்த பாம்பன் பாலம் நிறைய புயல், சூறாவளி மாதிரியான இயற்கை சீற்றங்களை சந்திச்சிருந்ததுனால மேல பயணம் பண்ணக்கூடிய ரயில்கள் எப்பயுமே அதிகபட்சமா 58 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் தான் பயணம் பண்ணணும்னு கட்டுப்பாடுகளும் இருந்தது. 1964 வருஷம் இங்க உருவான ஒரு பெரும் புயல்னால பாலத்து மேல பயணம் பண்ணிக்கிட்டு இருந்த ரயில் விபத்துக்குள்ளாகி 200 பேர் வரைக்கும் இறந்து போயிருந்தாங்க. அதனால இந்த ரயில்வே பிரிட்ஜ் ஆக்டிவா இருந்த காலம் வரைக்குமே அது ரொம்பவும் ஆபத்து நிறைஞ்ச பயணங்கள்ல ஒன்னாவே தான் மாறி இருந்தது. தி டெவில்ஸ் நோஸ் ஈக்வடார்ல இருக்கிற ஒரு ஆபத்தான ரயில் பாதை தான் இந்த டெவில்ஸ் நோஸ். 12 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த ரயில் பாதையை உருவாக்குற வேலையில 2000 மனிதர்கள் வரைக்கும் உயரவிட்டிருக்காங்க. 1899 வருஷம் உருவாக்க ஆரம்பிக்கப்பட்ட இதை கடற்கரை துறைமுகம் ஒன்னையும் கேபிட்டலான கீட்டோ நகரத்தையும் இணைக்கிறதுக்காகவே உருவாக்கி இருக்காங்க. ஆனா உயரமான மலைகளுக்கு நடுவுல ஒரே நேர்கோடா இந்த ரயில் பாதையை உருவாக்குறது ரொம்ப கடினமான ஒன்னாவே இருந்ததுனால நிறைய ஜிக்ஸாக் வர்ற மாதிரியும் நிறைய கிளை பாதைகள் வர்ற மாதிரியுமே இந்த ரயில்வே ட்ராக்கை உருவாக்கி இருக்காங்க இன்ஜினியர்ஸ். இந்த ரயில் பாதையை உருவாக்கின சமயத்துல நிறைய மனிதர்கள் பாம்பு விலங்குகள்னால தாக்கப்பட்டும் மலேரியா, டிசென்ட்ரி மாதிரியான பாதிப்புகள்னாலையும் இறந்து போயிருக்காங்க. இருந்தாலும் இன்னைக்கும் இந்த ஆபத்தான வளைவுகளை ரயில் பயணம் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. ட்ரெயின்ஸ் மூவிங் த்ரூ த கிளவுட்ஸ் கடல் மட்டத்திலிருந்து பல அடி உயரமான இடத்துல பிரிட்ஜஸ்னால கட்டமைக்கப்பட்ட ரயில் பாதைகள் உண்மையிலேயே ஆபத்து நிறைஞ்ச ஒன்னாவே தான் இருக்கும். அது எந்த அளவுக்கு ஆபத்தான பயணமா இருக்குங்கிறத இந்த வீடியோவை பாக்குறப்பவே உங்களுக்கு புரிஞ்சு போயிருக்கும். இப்போ நீங்க பாக்குற இந்த ஆபத்தான ரயில் பாதை அர்ஜென்டினாவில தான் அமைஞ்சிருக்கு. கடல் மட்டத்தில இருந்து 4200 மீட்டர் உயரத்துல இந்த ஆபத்தான ரயில் பாதையை உருவாக்கி இருக்காங்க. இது கிட்டத்தட்ட வானத்துல பறக்கிற கமர்ஷியல் ஃபிளைட்டோட உயரத்துக்கு கூட சமமானதா இருக்கலாம். 1921 வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ரயில் பாலத்துக்கான வேலையில அதை முழுசா கட்டி முடிக்க 27 வருடங்கள் தேவைப்பட்டிருக்கு. 29 பிரிட்ஜஸ், 21 டனல்ஸ், 2 ஃபுல் ஸ்பைரல்ஸ்னு சொல்லி பயங்கரமான இந்த ரயில் பாதையை உருவாக்கி இருக்காங்க திறமையான என்ஜினியர்ஸ். Trains plowing through deep snow. கனடா, ரஷ்யா, நார்த்தன் யூரோப் மாதிரியான இடங்கள் இருக்கக்கூடிய ரயில்வேஸ் எல்லாம் மக்கள் கூட்டத்துக்காக ஆபத்தானதா மாறுறது இல்ல. அதுக்கு மாறா அங்க இருக்கக்கூடிய அதீத பனிப்பொழிவு தான் அங்க இருக்கக்கூடிய ரயில் பாதைகளை ஆபத்து நிறைஞ்ச ஒன்னாவே மாத்துது. இங்க 24 மணி நேரமும் கடுமையான பனிப்பொழிவு இருக்குங்கிறதுனால எப்பயுமே இங்க இருக்கக்கூடிய ரயில் தடங்கள் பனியால மூடப்பட்டு தான் இருக்கும். அதனால ரயில ஓட்டுற டிரைவரும் ரயில் ஓட்டுறதையும் தாண்டி ரயில் ரோட்டை தூர்வாரக்கூடிய வேலையும் சேர்த்தே தான் பார்க்க வேண்டியிருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரியே ரயில் என்ஜினோட முன்பகுதி ப்ளோவர் ஒன்னால இணைக்கப்பட்டு வழியில இருக்கிற பனிக்கட்டிகளை எல்லாம் களைச்சி விட்டுக்கிட்டே போகும். கடுமையான குளிர்ல ஃப்ரீஸ் ஆகாம இருக்க ரயிலோட என்ஜின்ஸும் அதிக சக்தி வாய்ந்ததா உருவாக்கப்பட்டிருக்கும். இருந்தாலும் இந்த மாதிரியான ரயில்களை பயணம் பண்றது நமக்கு ஒரு புதுவிதமான அனுபவத்தை கண்டிப்பா உருவாக்கி கொடுக்கும். தாய்லாந்து மேக்லாங் ரயில்வே மார்க்கெட் கூட்ட நிறைஞ்ச மார்க்கெட்டுக்குள்ள சைக்கிள் நுழையறதே கஷ்டமா இருக்கிறப்போ ஒரு ட்ரெயின் உள்ள நுழைஞ்சு போனா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்படியான ஒரு இடம் உண்மையிலேயே இருக்கு. அதுதான் தாய்லாந்துல இருக்கிற இந்த மேக்லாங் ரயில்வே மார்க்கெட். 500 மீட்டர் நீளம் இருக்கிற இந்த ரஷ் நிறைஞ்ச மார்க்கெட் வழியா ஒரு ரயில்வே ட்ராக் இருக்கு. அதுல தினமும் ஒரு ரயில் கடந்து போய்கிட்டே தான் இருக்கு. ரயில் வர வரைக்கும் ரயில் ரோடையும் அடைச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணக்கூடிய மக்கள் ரயில் வர ஆரம்பிச்சதும் உடனடியா அதுக்கு வழிவிட்டு ஒதுங்கி ரயில் போனதுக்கு அப்புறமா பழையபடி கடையை விரிச்சு வியாபாரம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதனாலேயே தாய்லாந்தோட முக்கியமான டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ல ஒன்னாவும் மாறி இருக்கு இந்த பகுதி. அதோட இது உலகத்தோட ஆபத்தான ரயில் பாதைகள்ல ஒன்னாவும் மாறி இருக்கு. வெல்கம் டு பங்களாதேஷ்.
இந்தியாவில் வாழற மக்களை பொறுத்த வரைக்கும் ரயில் பயணம் தான் அவங்களுடைய முக்கியமான போக்குவரத்துன்னே சொல்லலாம். அதுலயும் இங்க ஓடக்கூடிய எல்லா ரயில்களும் வட இந்தியர்களால தான் முக்கால் வாசிக்கு மேல எப்பயுமே ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கும். ஆனா பக்கத்துல இருக்கிற பங்களாதேஷ் நாட்டை பொறுத்த வரைக்கும் அது இன்னமும் பயங்கரமான ஒன்னாவே தான் இருக்கும். குறிப்பா விடுமுறை நாட்கள்லயும் பண்டிகை சமயங்கள்லயும் இங்க மக்கள் ட்ரெயினுக்கு உள்ள இல்ல சைட்ல மேலன்னு சொல்லி ரயில்ல எங்கெல்லாம் இடம் இருக்கோ அத்தனை இடங்களையும் ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பங்களாதேஷோட ரயில்வேயை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3000 கிலோமீட்டர் நீளத்துக்கு பறந்து விரிஞ்ச ரயில் பாதைகளை கொண்டது. அங்க வாழற பெரும்பாலான மக்களுக்கு ரயில் பயணம் தான் குறைஞ்ச செலவுக்கான ஆதாரங்கிறதுனால இங்க எப்பயுமே நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு நெருக்கடியான சூழ்நிலையில இன்னமும் மக்கள் பயணம் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. பாகிஸ்தான் ரயில்வே. பாகிஸ்தான்ல இருக்கிற இந்த போலன் பாஸ் ரயில்வே பலுசிஸ்தான்ல இருக்கக்கூடிய மலைகளை சுரங்கங்களா குடைஞ்சு அதுக்குள்ளார நுழைஞ்சு போற மாதிரி இங்க இருக்கக்கூடிய சில வழித்தடங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. பிரிட்டிஷ்காரங்க காலத்திலேயே இந்த ரயில் பாதை போக்குவரத்துக்காக உருவாக்கப்பட்டிருந்தாலும் இன்னைக்கு இந்த பாகிஸ்தான் முழுக்கவே முஸ்லிம் தீவிரவாதிகள் நிறைஞ்ச ஒரு இடமா இருக்கிறதுனால அதை இவனுங்க ஒழுங்கா பாதுகாத்து வச்சிருக்க வாய்ப்பே இல்லை. நினைச்ச மாதிரியே கடந்த 2006 வருஷம் இங்க ரயில்ல தீவிரவாதிங்க வெடி வச்சிருக்கானுங்க. அதுல டசன் கணக்கான மக்கள் இறந்து போனது மட்டும் இல்லாம நிறைய ரயில் தடங்களும் சேதமாகி இருந்தது. மற்ற நாடுகளை எல்லாம் எப்படி ஒரு விஷயத்தை உருவாக்கலாம்னு திட்டம் போட்டா இந்த மானங்கட்ட தீவிரவாதிகளை வச்சிருக்கிற பாகிஸ்தான் மட்டும் ஆல்ரெடி இருக்கிற கட்டமைப்புகளை எப்படியெல்லாம் குண்டு போட்டு அழிக்கலான்னு மட்டும் தான் யோசிப்பானுங்க போல. அப்புறம் இப்படித்தான் இந்த பாகிஸ்தான் உருப்படாம போகும். ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவும் இன்ஃபர்மேட்டிவான ஒன்னாவும் இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம தமிழ் அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.